இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய அணிக்கு ஜூலை மாதம் மறக்க முடியாத மாதமா அமைஞ்சிருக்கு. முதல்ல அயர்லாந்து கிட்ட 2-0 T20 சீரீஸை இழந்த இந்திய அணி அதுக்கப்புறம் இங்கிலாந்துல 5 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸ்ல 0-4 படுதோல்வி அடைஞ்சது. அதோட ஒருநாள் சீரீஸ்ல முதல் போட்டியை ஜெயிச்சாலும் அடுத்த 2 போட்டிகள்ல தோத்து 2-1 தொடரையும் பறிகொடுத்துச்சு. ஆனா மாதத்தோட கடைசில ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடர 3-0 முழுசா கைப்பற்றி இந்திய அணி சின்ன கம்பேக் கொடுத்துச்சு. இப்போ இந்திய அணிக்கு அடுத்தடுத்து முக்கியமான தொடர்கள் காத்திருக்குது. முதல்ல ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டிகள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல இந்திய அணி களமிறங்கும். அதே மாதிரி மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து 3 ஒருநாள் போட்டி 5 T20 போட்டிகள் விளையாட போகுது. அதுக்கப்புறம் இந்திய அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு 5 T20 5 ஒருநாள் போட்டி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட நீண்ட தொடர்ல விளையாடும். இறுதியாக டிசம்பர் மாதம் இலங்கைக்கு எதிராக சொந்த மண்ணில 3 ஒருநாள் போட்டிகள் 3 T20 போட்டிகள் விளையாடி 2026 ஆண்டுக்கான சர்வதேச போட்டிகளை இந்திய அணி நிறைவு செய்ய போகுது.